ஹலோ விவார்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இது மே 27, 1997 காலை 7 மணி. இந்த ஒரு நாள்ல ஜப்பான்ல இருக்கிற கோப் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற ஜெனிட்டர் ஆஃப் டனோவாட்டா எலிமெண்டரி ஸ்கூலோட கேட்டை ஓபன் பண்றதுக்கு அந்த ஸ்கூலோட வாட்ச்மேன் பயங்கர ஃபாஸ்டா ரஸ்னஸோட நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வர்ற அவருடைய கால்ல திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. அப்படி தட்டுப்பட்டோன்னே ஏதோ குப்பை தான் கிடக்கு போல அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுக்கிறாம தான் போறாப்ல. ஆனா அப்படி போறப்ப அவர் கால்ல தட்டுப்பட்ட அந்த ஒரு பொருள் பாத்தீங்கன்னா உருண்டு வந்து அவருக்கு முன்னாடியே நிக்குது. அதை பார்த்த உடனே வேற லெவல்ல ஷாக் ஆயிராரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்து நின்னது ஏதோ பொருள்லாம் கிடையாது, ஒரு சின்ன பையனோட தலை. அதை பார்த்த உடனே அவருக்கு இருள் அடிச்ச மாதிரி ஆயிருது. சோ உடனே பார்த்தீங்கன்னா யோசிக்காம டக்குன்னு போலீஸ்க்கு இந்த ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த சில நிமிடங்கள்லயே பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த இடத்த வந்து சேரவும் செய்யறாங்க. அப்படி போலீஸ் வந்த உடனே அந்த இடத்துல எக்கச்சக்கமான மக்களோட கூட்டமும் கூடுது. சோ அங்க வந்த போலீஸ் ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பையனோட தலையை கைப்பற்றாங்க. அப்படி கைப்பற்றப்பதான் அவங்களுக்கே தெரியுது அந்த இடத்துல அந்த சின்ன பையனோட தலை மட்டும் கிடையாது, கூடுதலா இறந்து போன 2 பூனைகளோட உடலும் கிடக்க பண்றது. சோ அதை பார்த்தோன்னே போலீஸே மிரண்டு போயிடுறாங்க. இவ்வளவு கொடூரமா ஒரு சின்ன பையனை கொண்டு அவனோட தலையை யாரா அப்படி போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே படபடத்து போயிடுறாங்க. அப்படி இவங்க படபடத்து போன அந்த ஒரு சமயத்துல அந்த தலை இருக்கு பாத்தீங்களா, அந்த தலையோட வாய்க்குள்ள ஒரு மர்மமான லெட்டரும் இருக்கு. அந்த ஒரு லெட்டர்ல அந்த சின்ன பையனை கொண்ட அந்த கொடூரன் சில வேர்ட்ஸ் எழுதியிருக்கான். அதை படிச்சோன்னே போலீஸே படபடுத்து போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ யார் இந்த சின்ன பையனை இவ்வளவு கொடூரமா கொண்டிருப்பான், அவன் கொன்றதுக்கான காரணம் என்ன, அவன் இந்த கொலையை மட்டும் தான் பண்ணானா இல்ல கூடுதலா இன்னும் எக்கச்சக்கமான கொலையை பண்ணானா அப்படின்ற மோஸ்ட் த்ரில்லிங்கான ஒரு கிரைம் ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம், இது ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட். நீங்க லைட் ஹார்ட்டடான பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கண்டென்ட் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா யோசிக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. அப்படி அந்த சின்ன பையனோட வாய்க்குள்ள இருந்த லெட்டர்ல அந்த கொடூரமான கில்லர் என்ன எழுதிருந்தான்னு பாத்தீங்கன்னா, இது ஜஸ்ட் a beginning of the game தான். போலீஸ் உங்களால முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க, எனக்கு மக்கள் சாகுறத பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே இன்னும் எக்கச்சக்கமான கொலைகளை நான் பண்ணுவேன், அந்த கொலைகளை பண்றதுல தான் எனக்கு சந்தோஷமும் கிடைக்குது, சோ முடிஞ்சா தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கலர் பேப்பர்ல ரெட் கலர் இங்க்ல எழுதி வச்சிருக்கான். சோ இந்த ஒரு லெட்டரை பார்த்தோன்னே தான் போலீஸே வெடவெடுத்து போயிடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு கொடூரமான கில்லர் அவங்க லைஃப்லயே பார்த்தது கிடையாது. சோ அதனாலே இவன் யாருன்னு உடனே நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்துறாங்க. அப்படி தீவிரப்படுத்துறப்ப இந்த தலை யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப இதே ஸ்கூல்ல படிக்கிற 11 வயதான ஜுன்வாசி அப்படின்ற பையனோட தலை தான் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சனே சரி தலை எங்க இருக்கு, பாடி எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா பிளேஸ்லயும் தேடி பாக்குறாங்க. ஆனா எங்க தேடியும் அந்த பையனோட பாடி கிடைச்ச மாதிரியே தெரியல. அப்படி எங்க தேடியும் கிடைக்காத அந்த பாடி கடைசியா எங்க கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜுன்வாசியோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கார்டன்ல தான் கிடைச்சிருச்சு. அப்படி கிடைச்ச அந்த பாடியில எந்த விதமான ஸ்கிராச்சஸோ இல்லன்னா துன்புறுத்துறதுக்கான அடையாளமும் சுத்தமா இல்ல. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த தலை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு, கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணவும் பட்டிருக்கு. சோ இந்த சின்ன பையனை யாராவது நீண்ட நாட்கள் நோட்டம் போட்டுட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா அப்படி விசாரிக்கிறப்ப அப்பெல்லாம் என் பையனை யாரும் நோட்டம் போட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து எல்லாருமே சொல்லிடுறாங்க. சரி கடைசி அவங்க பையன் எங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு ஜுன்னாசியோட அம்மா கடைசி அவங்க தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, ஆனா போனவே ரிட்டர்ன் ஆகவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க அவன் தாத்தா வீட்டுல இருக்கேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா 2 நாள் கழிச்சு அவன் பொணமா வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. சரி ஜுன்னாசியோட தாத்தா வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுட்டு அங்கேயும் போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்பதான் போலீஸ்க்கே தெரியுது தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன ஜுன்வாசி தாத்தா வீட்டுக்கே போகல அப்படின்றது. சோ வீட்ல இருந்து தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன பையன் அவங்க வீட்ல இருந்து தாத்தா வீட்டுக்கு போற ஏதோ ஒரு இடத்துல தான் காணாம போயிருக்கா அப்படின்றது போலீஸ்க்கு இப்ப நல்லாவே தெரியுது. ஆனா என்னத்தை தான் இதை கண்டுபிடிச்சாலும் அவனை யார் கடத்திருப்பாங்க யார் கொன்றிருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன தடயத்தை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. சோ என்ன பண்றதுன்னே தெரியாம போலீஸ் வில்லி பிதிங்கி நின்னுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல கோப்ல இருக்க லோக்கல் நியூஸ் பேப்பர் கம்பெனியான சிம்பூன் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரும் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர்ல ரெட் கலர் இங்கால எழுதப்பட்டிருக்கு. அண்ட் அந்த லெட்டரோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான சிம்பலும் இருக்கு. அந்த சிம்பல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜோடியாக் சீரியல் கில்லர் இருந்தா பாத்தீங்களா, அவனோட சிம்பலோட ஒத்து போற மாதிரியே இருந்துச்சு. சோ இத பார்த்தோன்னே இந்த ஒரு சீரியல் கில்லர் மேபி ஜோடியாக் சீரியல் கில்லரோட இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியும் தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பேஜஸ் இருந்திருக்கு, 1400 வேர்ட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அந்த லெட்டர்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஃபர்ஸ்ட் சின்ன பையனோட வாயில இருந்து எடுத்த லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகும் செஞ்சுச்சு. சோ அந்த கொலையை பண்ண அவன் தான் இந்த லெட்டர் அனுப்பியிருக்கா அப்படின்றது போலீஸ்க்கு இப்ப நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, இந்த லெட்டர்ல அவனுடைய பேரும் மென்ஷன் பண்ணிருக்கான், அதுதான் சைட்டோ சகாகிபாரா. அண்ட் இந்த லெட்டர்ல அவன் என்ன எழுதிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இது பிகினிங் ஆஃப் த கேம் தான், நான் என் லைஃபை பணைய வச்சுதான் இந்த கேமே விளையாட போறேன், எனக்கு நல்லாவே தெரியும் என்னை போலீஸ் புடிச்சிட்டாங்க அப்படின்னா தூக்குல போட்டுருவாங்க, இருந்தாலும் அடுத்தவனை கொல்றப்பையும் அடுத்தவனை துன்புறுத்துறப்பையும் தான் நான் அளவுக்கு அதிகமான விடுதலையும் ஃபீல் பண்றேன், அளவுக்கு
அதிகமான மன அமைதியையும் ஃபீல் பண்றேன். இது என் சொந்த வலியையும் குறைக்க உதவி பண்ணுது. நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க கம்பல்சரி எஜுகேஷன் சிஸ்டம் தான் இந்த மாதிரி மாறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. அதனாலதான் நான் இன்விசிபிள் மேனாவும் மாறிட்டேன். இப்ப நான் எழுதிருக்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க அப்படியே நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணணும். சப்போஸ் அப்படி பப்ளிஷ் பண்ணல அப்படின்னா அது எனக்கு மன வலியை கொடுத்துரும். அப்படி மன வலி வந்துருச்சுன்னா அந்த மன வலியை சரி பண்றதுக்கு நான் அடுத்து யாரையாவது கொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கான். சோ இத பார்த்தோன்னே எதுக்குடா வம்பு, இதை அப்படியே பப்ளிஷ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ட்ட போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னோன்னே அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி யோசிக்காம இந்த லெட்டரை அப்படியே பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சுறாங்க. ஆனா அப்படி பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கல்ல ஒரு சின்ன மிஸ்டேக்கும் வந்துருது. அதுதான் சைட்டோ சகாகிபாரா பேர்ல பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு வேற ஒரு பேர் மாதிரி டைப் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டரே பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த லெட்டரை மாத்தினாலும் இல்லாட்டா மிஸ் பண்ணிட்டாலும் அந்த பேரோட மீனிங்கே மாறி போயிடும். அப்படிதான் நியூஸ் பேப்பர் கம்பெனி தெரியாம அதை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஒரு பப்ளிஷிங்கே பாத்தீங்கன்னா சைட்டோ சகாகிபாராக்கு உச்சகட்ட கோபத்தை கிரியேட் பண்ணுது. சோ அதனாலே அடுத்து ஒரு லெட்டரையும் அவன் அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு அனுப்பி விடுறான். அந்த லெட்டர்ல இந்த தடவை நீங்க என்னோட பேரை மாத்தி டைப் பண்ணாலோ இல்லாட்டா பேர்ல மிஸ்டேக் விட்டாலோ நீங்க என்னோட மூட ரொம்ப ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிரும். அப்படி ஸ்பாயில் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாரம் மட்டும் நான் 3 வெஜிடபிள்ஸை கட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றான். அது மட்டும் கிடையாது, நான் சின்ன பையனை மட்டும் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் பெரிய ஆட்களையும் கொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னு வார்ன் பண்ணி எழுதிருக்கான். இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா போலீஸ் சில விஷயங்களை நோட் பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 லெட்டர் எழுதிருக்கான் இல்லையா, சோ அந்த 2 லெட்டர் அண்ட் இந்த ஒரு லெட்டரையும் கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப அதுல எழுதிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப மெச்சூர்டான ஒருத்தர் எழுதின மாதிரி தெரியல. ஏதோ ஒரு அமைச்சரான சின்ன பையன் எழுதினா எப்படி எழுதணும் அதே மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங்ல தான் எழுதிருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஸ்கூல் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அந்த லெட்டர் எழுதிருக்கதையும் போலீஸ் நோட் பண்ணிடுறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப மேபி இந்த லெட்டர் ஒரு சின்ன பையன் எழுதி அனுப்பலாமா அப்படின்ற கண்ணோட்டத்தோட போலீஸ் அதுக்கடுத்து இன்வெஸ்டிகேஷனை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சோடனே போலீஸ் பண்ண முதல் வேலையை அந்த இறந்து போன 11 வயசான ஜுன்ஹாசி இருக்கான் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப ஜுன்ஹாசியோட க்ளோஸரா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தனியா கூப்பிட்டு அவங்களையும் இன்னும் ஸ்பெஷலா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப இந்த ஜுன்ஹாசியோட ஃப்ரெண்டோட அண்ணன் ஒருத்தன் தான் பாத்தீங்கன்னா கடைசியா ஜுன்ஹாசியை தனியா கூட்டிட்டு போனதை பார்த்ததா ஒரு பையன் வந்து சொல்லிடுறான். சோ இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோன்னே என்னைக்கு நீ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப மே மாசம் 25ஆம் தேதி பார்த்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதிலும் சொல்றான். அப்படி சொன்ன உடனே அந்த ஒரு டேட்டும் ஜுன்ஹாசி கடைசியா வீட்டுல இருந்து கிளம்பி போய் காணாம போன அந்த ஒரு டேட்டும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. சோ இதை நோட் பண்ணோன்னே ஜுன்ஹாசியை கூட்டு போன அந்த ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்கன்னா அவனை அல்லேக்கா தூக்கிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற அந்த ஒரு பையனுக்கு வயசு பாத்தீங்கன்னா வெறும் 14 வயசு தான் ஆகுது. அவனோட ஒரிஜினல் நேம் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வெளியிட மறுத்துட்டாங்க. ஏன்னா ஜாப்பனீஸ் கவர்மெண்டோட லா படி பாத்தீங்கன்னா மைனர்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி கிரைம் பண்ணாங்கன்னா அவங்களோட நேம் எதையுமே பப்ளிக்கா வெளியிடவே மாட்டாங்களாம். ஏன்னா இந்த மாதிரி வெளியிடுறது அந்த சின்ன பையனோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிரும் அப்படின்றதுனால அந்த பையனோட ஒரிஜினல் நேம் வெளியிடாம பாய் ஏ பாய் பி அப்படின்ற மாதிரி வெளியிடவே செய்வாங்களாம். சோ அதன்படி இந்த பையனோட பேரை பார்த்தீங்கன்னா பாய் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியிடவே செஞ்சிருக்காங்க. சோ அப்படி நேம் வெளியிட்டு அந்த ஒரு பாயை திருப்பி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல நான் தான் அந்த ஜுன்ஹாசியை கொலை பண்ணேன் அப்படின்றத அந்த வெறும் 14 வயசான அந்த சின்ன பையன் ஒத்துக்கிறான். அது மட்டும் கிடையாது, அந்த ஜுன்ஹாசியோட வாயில வைக்கப்பட்ட அந்த லெட்டரா இருந்தாலும் சரி நியூஸ் பேப்பருக்கு அனுப்பின அந்த 2 லெட்டரா இருந்தாலும் சரி அது ரெண்டையுமே நான் தான் எழுதினேன் அப்படின்றதையும் ஒத்துக்கிறான். சோ அதன்படி அவனோட பேரை நம்ம சைட்டோ சகாகிபாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லலாம். சரி ஏன்டா இந்த 11 வயசு சின்ன பையன் இவ்வளவு கொடூரமா கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறப்பதான் அந்த சைட்டோ சகாகிபாரா சிரிச்சுக்கிட்டே எனக்கு கொல்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது இல்லாம ஒருத்தனை கொன்று அவன் துடிச்சு இறக்குறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மனநீதி கிடைக்கும். அந்த ஒரு மனநீதி எனக்கு வேற எதுலயுமே கிடைக்காது. சோ அதுக்காக நான் யாரை கொல்லலாம்னு சொல்லிட்டு ஆளை தேடிட்டு இருக்கப்பதான் ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப ஜுன்ஹாசி என் கண்ணுல பட்டான். அப்படி அவன் என் கண்ணுல பட்ட உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் அவனை நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னத்து தான் அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாலும் அவன் என் தம்பியோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும் கிடையாது, ஜுன்ஹாசி என் கூட ரொம்ப நல்லாவும் பழகுவான், அவன் எப்பயுமே அன்பா தான் இருப்பான். சோ அதனாலே அவனை கொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என் மைண்டுக்குள்ள அலபாஞ்சிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் என்னோட மனம் இது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, சோ அதனாலே அவனை நான் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்படி முடிவு பண்ணோடனே மெல்ல அவன்கிட்ட போயிட்டு ஜுன்ஹாசி நீ ப்ளூ கலர்ல ஆமா ஏதாச்சும் பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதை கேட்டோடனே ஜுன்ஹாசி என்னை திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்றீங்க, ப்ளூ கலர்ல ஆமா இருக்குமா, அப்படி ஆமா எதையுமே நான் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். அப்படி சொன்ன உடனே நான் சிரிச்சுட்டு அவனை பார்த்து அந்த ஆமை வேற எங்கேயும் இல்ல பக்கத்துல இருக்கு பார்த்தா அந்த டேங்க் மவுண்டன், அந்த மவுண்டன்ல தான் இருக்கு, நீ ஏன் கூட வந்து அந்த ஆமை நான் உனக்கு காமிக்கிறேன், இப்போ நீ ஃப்ரீயா இருந்தா என் கூட வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதை கேட்டோன்னே ஜுன்ஹாசி எக்ஸைட்மெண்ட் ஆகி இன்னும் நானும் என் தாத்தா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நானும் ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கேன், இப்போ வாங்க நம்ம போய் ஆமையை பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் தாத்தா வீட்டுக்கு போறேன், எனக்கு அந்த ஆமையை முதல் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். அப்படி சொன்ன உடனே அவனை சைலண்டா டேங்க் மவுண்டனுக்கு கூட்டு போனேன். அந்த மவுண்டன்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஆள் நடமாட்டமே இருக்காது, அந்த அளவுக்கு கிடையாது, அங்க ஆள் நடமாட்டமே சுத்தமா இருக்காது. அதனாலே அங்க கூட்டு போன உடனே ஒரு புதருக்குள்ள போய் எட்டி போறாங்க, ஆமா தெரியுதான்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னேன். அவனும் உள்ள போய் எட்டி பார்த்தா அப்படி எட்டி பாக்குற அந்த ஒரு சமயத்துல நான் என் கையில வச்ச அந்த கேமரா எடுத்து சத்து அவன் மண்டையில அடிச்சு அப்படி அடிச்ச உடனே அவன் சுருண்டு கீழே விழுந்துட்டான். அப்படி விழுந்த உடனே அவன் அங்கனையே
துடி துடித்து இறக்கவும் செஞ்சுட்டான். அப்படி இறக்குற அந்த ஒரு விசுவலை நான் பாக்குறப்ப வேற லெவல்ல என்ஜாய் பண்ணேன். ஒன்ஸ் அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட பாடியை சேஃப்டி பண்ணணும் இல்லையா, ஏன்னா அவனை நான் காலையிலே போட்டு தள்ளிட்டு அப்படி போட்டு தந்ததுக்கு அப்புறம் அவனோட பாடி எடுத்துட்டு போனேன் அப்படின்னா நான் ஈஸியா மாட்டிக்கிறேன் இல்லையா. சோ அதனால அவனோட பாடி அன்னைக்கு டே ஃபுல்லா அதே இடத்துல மறைச்சு வச்சுட்டேன். அப்படி மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் என்னோட வீட்டுல இருந்து ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு வந்தேன். அந்த ரம்பத்தை எடுத்து வந்து அவனோட தலையை தனியா அறுத்து அந்த தலையை ஒரு பேக்ல போட்டு என்னோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தலையை பாத்ரூம்ல கொண்டு போய் நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லா அந்த தலையை வச்சு நல்லா விளாண்டேன். அப்படி விளாண்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அதிகாலை பொழுதுலயே அந்த தலையை லைட்டா சிதைபடி வச்சுட்டு எங்க ஸ்கூலோட கேட்டுக்கு முன்னாடி போய் போட்டுட்டு நான் வந்துட்டேன். அந்த தலையோட சேர்த்து 2 செத்து போன பூனையோட பாடியையும் அங்கேயே நான் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றான். இந்த ஒரு பதிலை கேட்டோடனே போலீஸ்காரனும் பக்குன்னு இருளடிச்ச மாதிரி ஆயிருது. என்னோட ஒரு 14 வயசு பையன் பேசுற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். இந்த வயசுல இவ்வளவு கொடூரமா இருந்திருக்கான் அப்படின்னா இவன் சாதாரண ஆளே கிடையாது, இவன் அல்டிமேட் சைக்கோ பாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இவ்வளவு பெரிய கொலையை பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்க, இதெல்லாம் நீ பண்றப்ப உனக்கு கில்ட்டியாவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அப்படி கேட்டவுடனே அந்த சைட்டோ சகாகி பாரா இன்னமும் பயங்கரமா சிரிச்சுட்டு, என்ன சார் இதுக்கே நீங்க பயந்தா அப்படி, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு செத்து போச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணை கொண்டதே நான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவன் பண்ண கொலையும் கன்ஃபஸ் பண்றான். இதை கேட்டோடனே போலீஸ்க்கு ஒரு மாதிரி பக்கு நடிச்சிருது. ஆத்தாடி ரொம்ப மோசமானவனா இருக்கா, முதல்ல உன்னோட பேக்ட்ராப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தின டீட்டெயில கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்பதான் இவனோட உண்மையான ஈவில் முகமே போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. எஸ், இந்த உலகத்துல சீரியல் கில்லர்னா எப்படி உருவாயிருப்பான், மேக்ஸிமம் அவங்க அம்மா அப்பா சரியில்லாதவங்களா இருந்திருப்பாங்க, அதாவது அவங்க ட்ரக் அடிக்டா இருந்திருப்பாங்க, அதனாலே அவனை சின்ன வயசுல போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க, அவனை ரொம்ப சித்திரவதையும் பண்ணிருப்பாங்க, அதனாலே அந்த சிறுவன் மன உளைச்சலுக்கு உள்ளாகி சீரியல் கில்லரா உருவாயிருப்பான் இல்லையா. ஆனா அப்படி ஒரு என்விரான்மெண்ட் சைட்டோ சகாகிபாரா லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க ஃபேமிலி ஒரு டீசென்டான ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க, 2 பிரதர்ஸ் இருக்காங்க அண்ட் ஒரு பாட்டியும் இருக்காங்க, கூடுதலா ஒரு டாகும் அவங்க வீட்டுல இருந்துச்சு. சோ அவங்க ஃபேமிலி சொசைட்டில ஒரு மதிக்கத்தக்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னதான் மதிக்கத்தக்க ஃபேமிலியா இருந்தாலும் இந்த சைட்டோ சகாகிபாரா இருக்கான் பாத்தீங்களா, அவன் சின்ன வயசுல இருந்து யார் கூட அளவுக்கு அதிகமான அட்டாச்மெண்ட்ல இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிலே அவங்க பாட்டி கூட மட்டும் தான் ஓவர் அட்டாச்மெண்டா இருந்திருக்கான். அவங்கள தவிர்த்து அவன் அவங்க வீட்டுல இருக்க யார் கூடயுமே சரியா பேச மாட்டான் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இவனுடைய பிஹேவியர் ஸ்கூல்லயுமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவன் ரொம்ப ஹைஜீனிக்கலா இருக்கவே மாட்டானாம், பயங்கர டிஸ்கஸ்டிங்கா இருப்பானாம். அதாவது சுத்தபத்தமே இல்லாம மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் சுத்தி திரிவானாம். அதுக்காக ஓவரா மென்டல் மாதிரிலாம் சுத்தி தெரிய மாட்டான். ஆனா கோபம் வந்தாலும் இல்லாட்டா லைட்டா ட்ரிகர் ஆனாலும் அவனுடைய பிஹேவியர் ஒஸ்டா இருக்கும் அப்படின்னு அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்டார்டிங்ல இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஓடு இல்லாத நத்தை இருக்கும் பாத்தீங்களா, அந்த நத்தையை பிடிச்சு 2ஆ பிச்சு போட்டு அது துடி துடித்து சாகும் பாத்தீங்களா, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பானா. சோ இந்த ஒரு பிஹேவியரை ரோட்ல போயிட்டு இருந்தா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த சில பேர் பாத்துறாங்க. அதை பார்த்தோன்னே சைட்டோட அம்மாட்ட போயிட்டு உன் பையனோட பிஹேவியர் ரொம்ப வினோதமா இருக்கு, அதை இப்பயே நீ என்னன்னு பார்த்து சரி பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டும் போயிடுறாங்க. ஆனா என்னதான் அவங்க அப்படி சொல்லியிருந்தாலும் சைட்டோட அம்மா இவன் சின்ன பையன் தானே ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிருப்பேன், இதை போய் இவங்க பெருசா எடுத்துட்டு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுக்கிறாமே விட்டுறாங்க. ஆனா இப்படி இவங்க கண்டுக்கிறாம விட்ட இந்த ஒரு பிஹேவியர் தான் இவனை பின்னாட்கள்ல ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லரா மாத்த போது அப்படின்றது அப்ப சைட்டோட அம்மாக்கு தெரியாம போச்சு. சோ இப்படியே நாட்கள் ஓடுது. அவன் ரொம்ப நினைச்சா அவனுடைய பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. இப்படி அவங்க இறந்தது பாத்தீங்கன்னா இவனை இன்னமும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்குது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மென்டலி ஸ்டேபிள் இல்லாம இருந்தான் பாத்தீங்களா, அப்படி இருக்கப்ப அந்த டைம்ல அவங்க பாட்டி இறந்தது இவனுடைய மன உளைச்சலை இன்னமும் அதிகமாக்குது, அதுவே அவனை இன்னமும் அன்ஸ்டேபிள் ஆக்குது. சோ அதனாலே அவனுடைய மைண்ட்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கொஸ்டின் ஓட ஆரம்பிக்குது. அதுதான் இந்த சாவுனா என்ன, இந்த சாவை பத்தி இன்னமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வி. இப்படி இவன் மைண்ட்ல தோன்ற விஷயம், இவன் லைஃப்ல நடக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் டைரியில எழுதுற பழக்கமும் வச்சிருக்கான். அப்படி எழுதிருக்க அந்த ஒரு டைரியில பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான சென்டென்ஸ் எழுதிருக்கான். அந்த சென்டென்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எக்கச்சக்கமா எரிச்சல் வர்றப்ப என் கையில கத்தி வச்சிருந்தாலும் இல்லாட்டினா கத்திரிக்கோள துப்பாக்கி மாதிரி சுழட்டினாலும் எனக்கு அந்த எரிச்சல் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையே ஸ்லக் மாதிரி தான், அதாவது ஓடு இல்லாத நத்த மாதிரி தான், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது, எனக்குன்னு இருந்த என் பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. சோ என்ன நானே இப்ப ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என் பாடிக்குள்ளேயே இப்ப ஒரு ஓட உருவாக்கி வச்சிருக்கேன். சோ எனக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் வர்ற மாதிரி தெரிஞ்சுனா அந்த ஓட்டுக்குள்ள போய் பதுங்கிருவேன், அதுதான் எனக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும் மன அமைதியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடு இல்லாத நத்தையும் அவனையும் கம்பேர் பண்ணி வினோதமா அந்த டைரியில எழுதி வச்சிருக்கான். இப்படி இவனோட லைஃபையும் ஓடு இல்லாத நத்தையோட லைஃபையும் கம்பேர் பண்ணி எழுதின இவனே அந்த ஓடு இல்லாத நத்தையை படாத பாடுபடுத்தி இருந்திருக்கான். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரோட்டோரத்துல இருக்க ஓடு இல்லாத நத்தையை தானே பிச்சு பிச்சு கொண்டு போட்டு பார்த்துருக்கான். அதுக்கடுத்து அந்த ஓடு இல்லாத நத்தையை வீட்டுக்கே தூக்கிட்டு வந்திருக்கான். அப்படி தூக்கிட்டு வந்து அதை பார்த்தீங்கன்னா குண்டு பல்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல தூக்கி போட்டு அது அந்த வெப்பத்திலே எப்படி வேப்பராய் துடி துடிச்சு இறக்குது அப்படின்றத ரசிச்சு ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி ரசிச்சு பார்க்கறதுல பாத்தீங்கன்னா அவனுக்கு செம்மையான மன அமைதி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவனே அறியாம இவனுக்குள்ள ஒரு சின்ன ஹாப்பினஸ் உருவாயிருந்திருக்கு. அந்த ஹாப்பினஸ் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. சோ அதனாலே நம்ம அடுத்த
அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நத்தையில இருந்து தவளைக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கான். எஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரோட்டோரத்துல இருக்க தவளை இருக்கும் பாத்தீங்களா, அதை பிடிச்சு ரெண்டா பிச்சு பிச்சு போட்டு கொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கடுத்து அந்த தவளையை பிடிச்சி வீட்டுக்கே கொண்டு வந்து அதை ஆபரேஷன் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கு உள்ள இருக்க ஆர்கன்லாம் பிச்சு பிச்சு பார்த்துருக்கான். அப்படி பாக்குறப்ப அதுல அவனுக்கு அளவுக்கு அதிகமான ஹாப்பினஸ் கிரியேட் ஆயிருந்திருக்கு. இதுக்கெல்லாம் மேல இன்னொரு ஸ்டெப் மேல போய் எக்கச்சக்கமான தவளையை பிடிச்சு அதை வரிசையா கற்கள்ல கட்டி வச்சு சைக்கிள் எடுத்து போய் வரிசையா அந்த தவளைகள் மேல ஏத்தி அதை கொல்லவும் செஞ்சிருக்கான். இப்படி தவளைகளை கொண்டுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இவன் வீட்டுல இருந்த நாயும் இறந்து போயிருது. சோ அப்படி அந்த நாய் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல இருந்த அந்த டாக் ஃபுட்டை பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பூனைகள் வந்து தின்ன ஆரம்பிச்சிருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு செம்ம கோவமாயிடுது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா தவளைகள்ல இருந்து பூனைக்கு தவ ஆரம்பிச்சிட்டான். அடுத்து அவன் கண்ணுல போடுற பூனையெல்லாம் பிடிச்சி ரெண்டா கிழிச்சு அது சாகிறத பார்த்தும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி சைக்கான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செக்ஸுவலாவும் இவன் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடறான். அதாவது எக்கச்சக்கமான அடல்ட் மாங்கா காமிக்ஸை வாங்கி பாக்குறது அண்ட் அடல்ட் மேகசின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வாங்கி பாக்குறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடறான். சோ இப்படி அடிக்ட் ஆயிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல தான் மனிதர்களோட மண்டையோட எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத பாக்குறதுல இவனுக்கு ஆர்வம் வர ஆரம்பிக்குது. சோ இப்படி ஆர்வம் வந்த உடனே அதை நம்ம செஞ்சே பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் முடிவு பண்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நத்தையை பிச்சு போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா அப்படின்னா டக்குனு போய் ரோட்டோரத்துல நத்தை இருக்கும் அதை பிச்சு போட்டு பாத்துருவோம். அதே மாதிரி தவளையை பிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அப்படின்னாலும் ரோட்டோரத்துல அது இருந்துச்சு அப்படின்னா பிச்சு போட்டு பாத்துருவோம். அதே மாதிரி பூனையை பிச்சு போடணும்னு ஆசைப்பட்டாலும் அதை பிச்சு போட்டுருவான் இல்லையா. கூடுதலா அப்ப எப்ப பார்த்தா புறாக்கள் இவன் கையில கிடைச்சாலும் அந்த புறாக்களையும் பிச்சு போட்டு அதை கொலை பண்ணவும் செஞ்சிருக்கானா. ஆனா இப்ப அவன் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறது மனிதர்கள் இல்லையா. சோ அதனாலே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 வயசுல இவ்வளவு யோசிச்சு அவனே பார்த்தா அவங்க வீட்டுல இருக்கிற கேமரா மறைமுகமா எடுத்து வச்சுக்கிறான். அப்படி எடுத்து வச்ச உடனே அவன் வீட்டு சைடுல இருக்கிற ரோடு எல்லாத்தையுமே பார்த்தா நோட்டம் விட ஆரம்பிக்கிறான். அப்படி நோட்டம் விட்டதுல எந்த ஒரு ரோட்ல ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி இருக்கிற அந்த ரோட்ல ஏதாச்சும் சின்ன பசங்க வர்றாங்களா அப்படின்றத நோட் பண்றான். அப்படி நோட் பண்றப்ப டெய்லி ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ரோட்ல 2 ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க ஸ்கூல் விட்டு அந்த ரோட்டு வழியா வர்றாங்க அப்படின்றத அவன் நோட்டம் போட்டு கண்டுபிடிச்சிடறான். அப்படி கண்டுபிடிச்ச உடனே ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா பிப்ரவரி 10 1997 வருஷம் மாலை 4 மணிக்கு அந்த ரோட்ல இவன் ரெடியா அந்த கேமரா அதாவது சுத்தியில வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்படி இவன் நின்றுட்டு இருக்கிறப்ப கேசுவலா எப்பயும் போல அந்த ரோட்ல நடந்து வர்ற மாதிரி 2 எலிமெண்டரி ஸ்கூல் சின்ன பொண்ணுங்க பாத்தீங்கன்னா பேக மாட்டிட்டு ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போகுதுங்க. அப்படி போற அந்த 2 பேருமே இவனை கிராஸ் பண்ணி போகுதுங்க. அப்படி போற அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தா சின்ன பொண்ணுங்கனால இவனை பாக்குறப்ப பெருசா சந்தேகப்படாம ஜாலியா தான் அதுங்களுக்குள்ளே பேசிட்டு போகுது. ஆனா ஒன்ஸ் அதுங்க கிராஸ் பண்ணி போன உடனே இவன் மறைச்சு வச்சிருந்த அந்த சுத்தியல் இருக்கு பாத்தீங்கன்னா அதை கையில எடுத்துட்டு அவங்களுக்கு பின்னாடியே நடந்து போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்டோன்னே அந்த 2 சின்ன பொண்ணுங்களும் திரும்புது. அப்படி திரும்பின உடனே யோசிக்காம சொத்து 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 சொத்துன்னு 2 பேரோட மண்டையிலுமே அந்த சுத்தியில வச்சு அடிக்கிறான். அப்படி அடிச்சதுல அந்த 2 பேருமே மயங்கி கீழே விழுந்துருதுங்க. அப்படி விழுந்த உடனே அவங்க மண்டையில இருந்து ரத்தம் வரதை பார்த்து இவன் ரசிச்சு ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். அப்படி சிரிச்சிட்டு இருக்கப்ப அந்த விழுந்ததுல ஒரு சின்ன பொண்ணு பார்த்தா ஓரளவுக்கு கான்சியஸோட இருந்ததுனால சத்துன்னு சைட்டோ பார்த்தா ஒரு எத்து தள்ளி விட்டுருது. அப்படி தள்ளி விட்டதுல அவன் வச்சிருந்த சுத்தியில அவன் மண்டையில அடிச்சு அவனுக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்படி வலிக்க ஆரம்பிச்சோடனே தூரமா பார்த்தா அந்த ரோட்ல யாரோ வர்ற மாதிரி தெரியுது. அது தெரிஞ்ச உடனே டக்குன்னு அந்த சுத்தியில எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். அப்படி ஓடி போனோடனே அந்த 2 சின்ன பிள்ளைகளும் அந்த வழியில வந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காப்பாத்தி கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அப்படி சேர்த்த உடனே அந்த 2 பேருமே அதிர்ஷ்டவசத்துக்கு உயிர் பழிச்சிடறாங்க. அப்படி உயிர் பழிச்சதுக்கு அப்புறம் அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு அவங்க அப்பாட்ட போயிட்டு எங்களை ஸ்கூல் படிக்கிற ஏதோ ஒரு பையன் தான் வந்து அட்டாக் பண்ணான். ஏன்னா அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருந்தான், பிளேசர் தான் போட்டிருந்தான். அவனை பார்க்கறதுக்கு மிடில் ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் இருக்கான். ஆனா அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதனாலே அட்டாக் பண்ணது யாருன்னே தெரியாம அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தா கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. ஆனா என்னத்த கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் தன்னோட குழந்தைகள் உயிர் பழிச்சிருச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஆனா இந்த 2 பொண்ணுங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு லக்கு அடுத்த பொண்ணுக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. எஸ், இந்த சைட்டோட ஹாப்பினஸ் எதுல கிடைக்கும்? ஒருத்தவங்க துடிதுடிச்சு அடக்கிறத பாக்குறதுல தானே கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தா சாகிறதுக்கு முன்னாடி இவங்க ஓடி வந்துட்டான் இல்லையா. சோ அதனாலே அடுத்து யாராச்சும் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்த பிளேஸ தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடி ஒரு பிளேஸையும் கண்டுபிடிக்கிறான். அதுதான் கோபுல இருக்கிற ஒரு பார்க். எஸ், எப்பயுமே பார்த்தா ஸ்கூல் விட்டு ஒரு சின்ன பொண்ணு அந்த பார்க் வழியா தான் நடந்து வரும். அதை நல்லா போய் நோட்டம் போட்டான். அப்படி நோட்டம் போட்ட உடனே ஒரு நாள் மாலை பாத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு அந்த பொண்ணு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட பேரு அயாக்கா யமாசிட்டா. இந்த பொண்ணு அந்த பார்க்க கிராஸ் பண்ணி வர்ற அந்த ஒரு டைம்ல இவன் வழி மறைச்சு என் கையில எக்கச்சக்கமா சேறு பட்டுச்சு, என்னோட கையை நான் வாஷ் பண்ணணும், பக்கத்துல ஏதாச்சும் கொலா இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா, தெரிஞ்ச என்னை கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்படி கேட்ட உடனே அந்த சின்ன பொண்ணால என்ன தெரிய போகுது? ஏன்னா இவனும் பார்த்தீங்கன்னா 14 வயசுக்காரனா தானே இருக்கான். சோ இவன் நம்மள என்னத்த பண்ணிட போறான் அப்படின்ற ஒரு இன்னசென்ட்டோட வாங்க நானே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குழாய்க்கு கூட்டு போகுது. ஆனா அப்படி கூட்டு போறப்ப அந்த பொண்ணுக்கு தெரியாது இந்த பொண்ணு கூட்டு போற அந்த ஒரு கொலா இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியான பிளேஸ். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தன்னை இவன் அட்டாக் பண்ணாலும் இந்த பொண்ணு கத்துனாலும் யாருக்கும் கேட்க போறது இல்ல அப்படின்றது அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கே தெரியல. சோ அப்படி கூட்டு போனோடனே அவன் நைஸா குழாயில கையை கழுவுற மாதிரி கையை கழுவிட்டு அந்த பொண்ணை பார்த்து நீ கொஞ்சம் பின்னாடி திரும்பி நான் உனக்கு நன்றி சொல்லணும், நன்றி சொல்ற விதம் உனக்கு ஒரு பரிசும் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்ன உடனே அந்த சின்ன பொண்ணு இன்னசென்ஸோட கொலையை காமிச்சதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி பிரைஸ் தருவியா, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஹாப்பியா பின்னாடி திரும்புது. அப்படி திரும்பின உடனே இவன் மறைச்சு வச்சிருந்த அந்த சுத்தி எடுத்து சொத்து 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 சொத்துன்னு அந்த பொண்ணோட மண்டையில அடிச்சிடறான். அப்படி மண்டையில அடிச்ச உடனே அந்த பொண்ணு சுருண்டு அதே இடத்துல விழுந்து இறந்தும் போயிருது. இந்த
ஒரு விஷயத்த பார்த்து ரசிச்ச மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் இந்த சைட்டோ. இப்படி இவன் கிளம்பி போனதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குழாய்க்கு பக்கத்துல இறந்து கிடக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணப்படுது. அப்படி பப்ளிஷ் பண்ண அந்த ஒரு நியூஸை பார்த்த சைட்டோட அம்மா பாவம் ரொம்ப புவர் கேர்ள் போல, இந்த பொண்ணு எவனோ ஒருத்தன் கொடூரம் அடிச்சு கொண்டிருக்கான், இந்த பொண்ணை கொண்டவனுக்கு கடவுள் தான் தண்டனை வாங்கி தரணும், மேபி இந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையட்டும் சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை படிச்ச மாதிரி சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல அவங்களுக்கு பக்கத்திலேயே சைலண்டா இந்த சைட்டோ உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்படி சிரிச்சிட்டு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே தன்னோட கடவுளை வேண்டான். அப்படி வேண்ட அவன் என்ன வேண்டானா, அப்பாடா நல்ல வேளை நான் மாற்றுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இருக்கிற மாதிரி தெரியல, என் கடவுளை பாமாய் டோக்கி நீ தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் செய்யற எந்த ஒரு கொலையும் வெளியே தெரிய விடாம நீ தான் பாத்துக்கணும், நான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொலைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான். இந்த மாதிரி இவன் பண்ற எல்லா விஷயங்களையுமே ஒண்ணு விடாம அவனோட டைரியில எழுதியும் வச்சிருக்கான். அதுல இந்த மாதிரி நான் கடவுளை வேண்டுனேன் அப்படின்றதையும் அவனோட டைரியில மென்ஷன் பண்ணி வச்சிருக்கான். இதுல இருக்கிற வினோதமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் மென்ஷன் பண்ண பாமோய் டோக்கி அப்படின்ற இந்த ஒரு கடவுள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு கடவுள் இந்த உலகத்திலே கிடையாது, இந்த கடவுளை உருவாக்குனதே இவனாதான் இருக்கான். அந்த கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்றதுக்கு இவனே இமேஜினேஷனா ஒரு டிராயிங்கும் பண்ணி வச்சிருக்கான். அந்த டிராயிங்கை பாக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கு. ஏன்னா அந்த டிராயிங்ல ஸ்வஸ்திகா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா, அந்த ஸ்வஸ்திகாவை வித்தியாசமா வரைஞ்சு அதுக்கு மேல புத்தரோட ஹெட் மட்டும் ஃப்ளோட்டிங், அதாவது மிதக்கிற மாதிரி இவனே இமேஜினேஷன் பண்ணி வரைஞ்சு வச்சிருக்கான். இந்த ஒரு கடவுள் தான் அவனை ப்ரொடெக்ட் பண்றதாவும் இவன் செய்யற எல்லா தப்புகளுக்குமே அது உறுதுணையா இருக்கதாவும் அவனேவும் இமேஜினும் பண்ணிக்கிறான். சோ இந்த ஒரு இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட ஆசை தீர்ற மாதிரி தெரியல, நம்ம அடுத்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த தடவை நம்ம மண்டையெல்லாம் பழக்க கூடாது, நம்ம கத்தியை வச்சு வயிற்று கழிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன 13 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு கத்தி எடுத்து தன்னோட கையில வச்சுக்கிறான். அப்படி வச்சுக்கிட்ட உடனே தனக்கு ஏற்ற ஒரு பிளேஸையும் சூஸ் பண்ணிக்கிறான். அப்படி சூஸ் பண்ண உடனே ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பொண்ணுங்களை நோட் பண்ணிட்டு எந்த பொண்ணை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிடுறான். அப்படி முடிவு பண்ணிட்டு ஒரு வழியில நின்றுட்டு இருக்கான். அப்படி நின்றுட்டு இருக்கிறப்ப அவ எதிர்பார்த்த அந்த ஒரு பொண்ணு அந்த வழியில வருது. அப்படி வர்ற அந்த பொண்ணை லைட்டா வழி மறைச்சு கொஞ்சம் மேல பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்னோடனே அந்த பொண்ணு மேல பாக்குது. அப்படி மேல பார்த்தோன்னே டக்குன்னு தான் கையில வச்சிருந்த கத்தி எடுத்து சரட்டும் அதோட வயித்தை கிழிச்சிடறான். அப்படி கிழிச்ச உடனே அந்த பொண்ணு பயங்கரமா வழியில கத்துது. அப்படி கத்துன உடனே அங்க தூரமான அந்த 2 பேர் பார்த்தா குடுக்குடுன்னு ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வரத பார்த்தோன்னே இவன் பயந்துட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறான். அந்த பொண்ணோட நல்ல நேரத்துக்கு தூரமா அந்த 2 பேர் இருந்ததுனால அவங்க பயங்கர பாஸ்ட் ஓடி வந்து இந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அப்படி வேகமா செத்ததுனாலே அந்த பொண்ணு உயிர் பழிச்சிருது. ஆனா இடத்தை தான் காப்பாத்தினாலும் அந்த பொண்ணோட வயித்துல ஏற்பட்ட அந்த காயத்தை ஆத்துறதுக்கு மட்டும் பல வாரங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மாவே சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜுன்காசியை சூஸ் பண்ணி அந்த ஜுன்காசியை கொடூரமா கொலை பண்ணி அந்த தலையை கொண்டு போய் ஸ்கூலோட கேட்டுக்கு முன்னாடியும் இந்த சைட்டோ போட்டிருந்திருக்கான். சோ இதை தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறாங்க. அது தெரிஞ்ச உடனே ஆத்தாடி இவன் சாதாரண ஆளே கிடையாது, இவன் பிறப்பிலேயே அல்டிமேட் சைக்கோவா தான் பிறந்திருக்கான், இவனை இன்னமும் நம்ம சொசைட்டில விட்டோம் அப்படின்னா நம்ம சொசைட்டில இருக்கிற இன்னமும் எக்கச்சக்க சின்ன குழந்தைகளை கொல்லாம விட மாட்டான். சோ இவனை உடனே கோர்ட்ல போய் நிப்பாட்டி உனக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு இவனை நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் நிப்பாட்டினாலும் நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் லான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதன்படி பாக்குறப்ப இவனுக்கு கொடுத்த அந்த ஒரு தண்டனை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜாப்பனீஸ் மக்களையுமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆக தான் வச்சுச்சு. எஸ், இந்த கொலையெல்லாம் பண்ண இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சைட்டோக்கு 14 வயசு தான் ஆகுது. சோ இவனை கோர்ட்ல வந்து நிப்பாட்டின அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அதாவது 1997 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்க 16 வயசுக்கு கீழ இருக்க யார் குற்றம் பண்ணாலும் அது மைனர் பண்ண குற்றமா தான் ஏற்றுக்கொள்ளப்படும். சோ அவங்களுக்கு அடல்ட்டுக்கு தர தண்டனை எதுவுமே தரப்படாது, அவங்கள சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்பவே செய்வாங்க. இருந்தாலும் இவன் பண்ண இந்த கொடூரமான கொலைகள்னாலே ஜப்பான் கவர்மெண்டே பயந்து அது வரைக்கும் 16 வயசுக்கு கீழே இருந்த அந்த மைனர் லாவை 14 வயசுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். ஆனா என்னத்த 14 வயசுக்கு சேஞ்ச் பண்ணாலும் இவனோட வயசு 14 தானே. சோ அதனாலே இவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுறாங்க. அந்த சீர்திருத்த பள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோக்கியோட வெஸ்டர்ன் சைடான புச்சு அப்படின்ற பிளேஸ்ல தான் இருக்கு. அங்க இவனுக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கறது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 6 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே 2003 வருஷம் மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு பரோல் போர்டு ஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த பரோல் போர்டுல பாத்தீங்கன்னா இவன்ட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கறாங்க. அந்த கேள்விகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இவன் பாசிட்டிவா பதில் சொல்றான், எந்த ஒரு கேள்விக்குமே நெகட்டிவா பதில் சொல்லவே இல்லை. சோ அதனாலே இவன் நார்மல் சொசைட்டில வாழ்றதுக்கு ஃபிட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பரோல்ல வெளியவும் விட்டுறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜப்பான் மக்களையும் கொந்தளிக்க வைக்குது. ஏன்னா இப்படி வெளியே விடுறவங்க சும்மாலாம் வெளியே விடல, இவனுடைய பாதுகாப்புக்காக அவனுடைய ஐடென்டிட்டி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே நேம ஹைட் பண்ணி வெளியே விட்டுறாங்க. அப்படி வெளியில விட்ட அந்த ஒரு பிளேஸும் எந்த பிளேஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணாமே விட்டுறாங்க. ஏன்னா எந்த பிளேஸ்ல வெளியே விடுறோம் இவனுடைய பேரும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிளேஸ்ல வாழ்ற மக்களை இவனை அடிச்சு கொண்டுருவாங்க இல்லையா. சோ அதனாலே இது எதையுமே வெளியில தெரியப்படுத்தாம சீக்கிரட்டா இவனை ஒரு பிளேஸ்ல கொண்டு போய் விட்டுறாங்க. அப்படி விட்டு அவனை பாத்தீங்கன்னா அடுத்து 1 வருஷத்துக்கு பரோல்ல வந்து சைன் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த சைனும் போட தேவையில்ல, நீ ஃப்ரீடமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவன் கொன்ற அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வெறித்தனமான ஃப்ரஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணுது. ஏன்னா இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ண இவனுக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கலாட்டி பரவாயில்ல, ஜெயிலையாவது தூக்கி போடணும் இல்லையா. ஆனா அதை விட்டுட்டு நீங்க வாட்டு சொசைட்டில ஜாலியா
ஜாலியா உலாவ விட்டுட்டீங்க. இவன் அந்த காலத்துல கொலை பண்ணிட்டு தெரிஞ்சப்ப இவனுக்கு பயந்துகிட்டே எந்த ஒரு சின்ன குழந்தையும் வெளியில வரவே பயந்துச்சு. ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கும் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரதுக்கும் பேரண்ட்ஸ் கூடவே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட கொடூரமான ஒருத்தனை நீங்க அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கொலை குற்றங்கள் நடக்காது அப்படின்றதுக்கு என்ன அத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த டைம்ல ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இவன் கிடையவே கிடையாது, இப்ப இவன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டான், இவன் வாழ்றதுக்கு நம்ம தான் சான்ஸ் கொடுத்தானும், சின்ன வயசுல இவன் தெரியாம பண்ண தப்புக்காக இப்ப நம்ம இவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது, இவன் இப்ப சொசைட்டில வாழட்டும், அப்படி வாழ்றப்ப இவன் ஏதாவது தப்பு பண்ணா அப்படின்னா அப்ப நம்ம தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவனும் பாத்தீங்கன்னா இவன் கொலை பண்ண சின்ன பிள்ளை இருக்கும் பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு மாசம் மாசம் அப்பாலஜி லெட்டர் எழுதி அனுப்பிக்கிட்டே இருப்பானாம். ஒரு பக்கம் பாக்குறப்ப இதை இவன் கில்ட்டியா ஃபீல் பண்ணி எழுதுற மாதிரி தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் இவன் செஞ்ச கொலைகளை மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவன் லெட்டர் எழுதி அனுப்பிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவங்களே சொல்லியிருக்காங்க. சரி, இதோட அவன் நிப்பாட்டிட்டானா அப்படின்னு கேட்டா, இதையும் தாண்டி பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த லெட்டர்லயே பாத்தீங்கன்னா, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாதிச்சு உங்களுக்கு காம்பன்சேஷன் அந்த அமௌண்ட்டை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுவானா. ஆனா என்னத்தை தான் அவன் லெட்டர் அந்த எழுதினாலும் அந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு ஏதாச்சும் அமௌண்ட்டை செட்டில் பண்ணானா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. சரி, அப்படி செட்டில் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, சும்மாவாச்சும் இருக்கணும் இல்லையா. அப்படி சும்மாவும் இல்லாம 2015 வருஷம் இவன் ஒரு ஆட்டோ பயோகிராபி வேற எழுதுறான். அந்த ஆட்டோ பயோகிராபிக்கு செக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேரு வைக்கிறான். இந்த செக்கா அப்படின்றதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா கட் பண்ணப்பட்ட சாங் அப்படின்றதா மீனிங். அந்த ஆட்டோ பயோகிராபில பாத்தீங்கன்னா இவன் கொலை பண்ண அந்த 11 வயசு ஜுன்காசின் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையனை நான் எப்படி அணுவா கொலை பண்ணேன் அப்படின்றத டீடைல்டா எழுதிருக்கான். அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி அவன் அசால்ட் பண்ண அந்த சின்ன சின்ன பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதுங்களை பத்தியும் டீடைல்டா எழுதிருக்கான். இவன் இப்படி எழுதின அந்த ஆட்டோ பயோகிராபிக்கு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க வீட்டு சைடுல இருந்து எந்த விதமான பெர்மிஷனுமே இல்லாம இந்த ஆட்டோ பயோகிராபி எழுதி அவன் பப்ளிஷே பண்ணிடுறான். அப்படி இவன் பப்ளிஷ் பண்ண இந்த ஒரு புக்கை பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே 10,000 காப்பீஸ், அதாவது 10,000 காப்பி ஜப்பான் ஃபுல்லா வித்து தீந்துருது. அப்படி வித்ததுனாலே இது பெஸ்ட் செல்லிங் புக்காவும் மாறிடுது. அதனால எக்கச்சக்கமா காசும் ஏர்ன் பண்ணிடுறான். அப்படி ஏர்ன் பண்ண காசை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இவன் செஞ்ச அந்த ஒரு தப்போச்சு புக்கை வெளியிட்டு அதுல இருந்து குளிர்காய தான் செஞ்சானே தவிர பாதிக்கப்பட்டவங்க இந்த புக்கை படிச்சாங்கன்னா எவ்வளவு தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்படின்றத கூட இவன் யோசிச்சு பார்க்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ இவ்வளவு கொடூரமான ஒருத்தனை நீங்க எதுக்கு சொசைட்டில ஃப்ரீயா விட்டீங்க, அலைய விட்டீங்க அப்படின்றதான் கடைசி வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட கேள்வியா இருந்துச்சே தவிர அவங்களால கவர்மெண்ட் அதை தாண்டி வேற எதையும் கேட்கவும் முடியல. கவர்மெண்ட் இவனை தூக்கி அடுத்து உள்ள போடவும் இல்ல. அவன் கடைசி வரைக்கும் இப்ப சொசைட்டில ஃப்ரீயா தான் தெரிஞ்சிட்டு இருக்கதாவும் சொல்லப்படுது. அவன் சொசைட்டில ஒண்ணுமே செய்யாத சாதாரண ஒருத்தர் மாதிரி ஜாலியா சுத்தி தெரியற போட்டோஸும் இன்டர்நெட்ல நிறைய வெளியிடப்படதான் செய்யுது. சோ இந்த சைட்டோ சகாக்கி பாராவை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா பை பை, see you.